உற்சாகம் தரும் ஊக்க கதைகள். கதைகள். ஒரு பெரிய ஆலமரத்துல கார்கோன்னு ஒரு காகம் வாழ்ந்து வந்தது. அது எப்பவுமே இப்படி பாடிக்கிட்டு காடு முழுக்க ரொம்ப ஜாலியா பறந்து தெரியும். தனக்கு கிடைக்கிற சின்ன பழத்தையோ தானியத்தையோ சாப்பிட்டுட்டு ரொம்ப திருப்தியா இருக்கும். ஒரு நாள் அந்த ஆலமரத்துக்கு பக்கத்துல ஒரு அழகான அன்னப்பறவை வந்து இறங்குச்சு. அதோட வெள்ளை வெளிர்னு இருக்கிற இறகுகளையும் அழகையும் பார்த்ததும் கார்கோவுக்கு தன்னோட மேல ஒரு சின்ன வருத்தம் வந்தது. நம்ம மட்டும் ஏன் இப்படி கருப்பா இருக்கும்? இந்த அன்னப்பறவை மட்டும் ஏன் இவ்வளவு அழகா இருக்கு? இதுதான் இந்த உலகத்திலேயே ரொம்ப மகிழ்ச்சியான பறவையா இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நேரா அன்னப்பறவை கிட்ட போய் தான் நினைச்ச விஷயத்த கேட்டது. அதற்கு அந்த அன்னப்பறவை சிரிச்சுக்கிட்டே, நானும் அப்படித்தான் நினைச்ச கார்கோ. ஆனா நேத்து நான் ஒரு கிளிய பார்த்தேன். அதுக்கு பச்சை நிற உடம்பும் சிவப்பு நிற மூக்கும்னு 2 வண்ணங்கள் இருக்க. என்னை விட அதுதான் ரொம்ப அழகு. அதுதான் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும்னு தோணுது இப்படி சொன்னது. உடனே கார்கோ கிளிய தேடி பறந்தது. கிளிய கண்டுபிடிச்சு அதே கேள்விய கேட்டது. அதற்கு அந்த கிளி, ஐயோ கார்கோ, எனக்காச்சும் 2 வண்ணங்கள் தான் இருக்கு. ஆனா நம்ம காட்டுக்கு வந்திருக்கிற மயில பாரு, அதுக்கு எத்தனை வண்ணங்கள்! தோகைய விரிச்சு அதை ஆடும்போது உலகமே ரசிக்கும். அதுதான் ரொம்பவே கொடுத்து வச்சது கார்கோ இப்படி சொன்னது. கடைசியா கார்கோ காட்டுக்கு நடுவே இருந்த ஒரு பெரிய மிருக காட்சி சாலைக்கு போச்சு. அங்க ஒரு பெரிய கூண்டுக்குள்ள இருந்த மயில பார்க்க மக்கள் கூட்டமா வந்து நின்னாங்க. கூட்டம் கலந்ததும் கார்கோ மெதுவா மயிலின் கூண்டுக்கு அருகில் போய் உட்கார்ந்தது. மயிலே, நீ எவ்வளவு அழகா இருக்க. உன்னை பார்க்கதான் எல்லாரும் வர்றாங்க. நீதான் இந்த உலகத்திலேயே ரொம்ப மகிழ்ச்சியான பறவை இல்லையா? இப்படின்னு கேட்டது. அதற்கு மயில் பெருமூச்சு விட்டுக்கொண்டு சோகமாக சொன்னது, என் அழகுதான் எனக்கு பெரிய எதிரி கார்கோ. என் அழக பார்த்துட்டு தான் இப்படி என்ன கூண்டுக்குள்ள அடைச்சு வச்சிருக்காங்க. எனக்கு பறக்க வானும் இல்ல, பேசுறதுக்கு நண்பர்களும் இல்ல. ஆனா உன்னை யாருமே கூண்டுல அடைக்க மாட்டாங்க. நீ நினைச்ச இடத்துக்கு பறந்து போகலாம், சுதந்திரமா இருக்கலாம். உன்னை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு பொறாமையா இருக்கு. நானும் உன்னை போல ஒரு காகமாவே பிறந்திருக்கலாம் அப்படின்னு எனக்கு எப்பவும் தோணும். இப்படி சொல்லும் போதுதான் கார்கோவுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. இன்னொருத்தரை பார்த்து ஒப்பிட்டு பார்க்காம நமக்கு கிடைக்கிற வாழ்க்கைய வச்சு மகிழ்ச்சியா வாழ்றதுதான் உண்மையான சந்தோஷம் அப்படின்னு கார்கோவுக்கு புரிஞ்சது. அதுக்கப்புறமா கார்கோ தன்னோட கருப்பு நிறத்தை நினைச்சு என்னைக்குமே கவலைப்படல. சந்தோஷமா காடு முழுக்க சுற்றி திரிந்து மகிழ்ச்சியாக இருந்தது. அடுத்தவர்களோடு நம்மையும் நமது வாழ்க்கையையும் ஒப்பிட்டு பார்த்து கவலைப்படக்கூடாது. நம்மிடம் இருப்பதை வைத்து மகிழ்ச்சியாக வாழ பழக வேண்டும். சுதந்திரமே எல்லாவற்றையும் விட பெரிய செல்வம். உற்சாகம் தரும் ஊக்க கதைகள்.